ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னோடனே அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம், அம்மா விருப்பப்படி மாமா பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அதை விட அவங்களுக்கு ஒரு ஹாப்பியும் இல்லை, நம்மளுக்கும் அவங்களும் வேலை பார்க்குது, மாமா பொண்ணும் வேலை பார்க்குறா, அவளும் ஓரளவு பக்குவமான ஒரு பொண்ணு தான். அதனால் எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு எல்லா இதுலேயுமே சரியாக இருக்கக்கூடிய ஒரு துணை தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இதுக்கப்புறம் நம்ம இதை தாண்டி எதையுமே இது பண்ணக்கூடாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். அப்போ தான் அந்த சமயத்தில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி இது கரெக்டான ஒரு டைம் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் யோசித்து அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி மாமா பொண்ணு இதை லேக்காவே நம்ம பேசி முடிச்சிருங்கம்மா, எனக்கு அவள் தான் எனக்கு சரியான ஒரு பேராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுமா அப்படின்னோடனே, சரி சரி அதுவும் உண்மை தான், அவள் தான் உனக்கு ஒரு சரியான ஒரு பேர் அப்படின்ட்டு நானுமே நினச்சேன் அப்படின்னோடனே, சரி ஓகே, நீ எங்களுக்காக இந்த முடிவு எடுக்க வேணாம், அப்பா எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்களுக்காக கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீ இந்த முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு நீ மனசார நீ இது பண்ணால் மட்டும் நீ அந்த முடிவு எடுத்துக்கோ, இல்லைன்னா கூட நீ வேணாம், அதெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ப்ரைவேட்டாக கூட ஏதாச்சும் பொண்ணுங்களை நம்ம பார்ப்போம், ஏன்னா புரோக்கர் மூலயமா கூட பொண்ணுங்க ஏதாச்சும் வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம், நம்ம என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதுவுமே கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு முடிவாகுது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன். சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமா பொண்ணையும் சரி பொண்ணு வீடு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணி எல்லாருமே இருந்தாலும் என்ன தான் தெரிஞ்ச பொண்ணாக இருந்தாலும் முறையாக நம்ம போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால போனோம். அதுக்கப்புறம் என் மாமா பொண்ணு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாள் அப்போலேருந்தே. அவகிட்ட நான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னேன், இது மாதிரி லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு செட் ஆகலைன்னொன்னே அவள் புரிஞ்சுக்கிட்டாள், இந்த விஷயத்த நீ அப்பா அம்மா கிட்டேலாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்காத, ஏன்னா அவங்க இதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, நீ என்கிட்ட சொல்கிறதோட இருக்கட்டும், என்ன இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல மனப்பூர்வமான சம்மதம் தானே அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டாள். எனக்கு 100% மனப்பூர்வமான சம்மதம் தான், எனக்கு இப்போ தான் உங்களோட அருமை ஒரு ஃபேமிலியோட இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு, இதனால நான் ஏதோ ஒரு கடமைக்கு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபேமிலியில், ஆனால் இப்போ தான் ஒரு நம்மளுக்கு ஒரு பக்குவப்படுறப்ப தான் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி பார்த்துக்கலாம், அதனால் எதை பற்றியும் நீ ஒன்றும் கவலைப்படாத, முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது நடக்குதோ அது நடக்கட்டும், நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலைப்பா, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கவலைப்படுற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை நம்ம பக்குவப்பட்டு இது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு அப்படின்னோடனே, சரிப்பா நீ அதெல்லாம் போட்டு மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத, நம்ம பார்த்துக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், சரி அதுக்கப்புறம் நான் மேரேஜ் எப்போ வச்சுக்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை மாமா பொண்ணுகிட்ட பேசினோன்னே, இன்னும் ஒரு 1 இயர் போகட்டும், நம்ம கொஞ்சம் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்குவோம், ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் நம்ம 2 பேருக்குள்ளேயுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி உண்மை தான், அது நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு பேசி பக்குவப்படுறதுக்குங்கிறது நீ சொல்கிற மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கும் தான், அதை நம்ம அந்த டைம் நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி ஆற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அம்மா அப்பாக்கிட்டேயும் இந்த விஷயத்த நாங்கள் சொன்னோம்,
இப்போதைக்கு மேரேஜ் வேணாம், ஒரு 1 இயர் போகட்டும், இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்குவோம். நாங்கள் ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்போ தான் வந்து எனக்கும் இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துல கிடச்சிரும். அதுக்கப்புறம் லோன் போட்டு நான் ஒரு வீடு வந்து தனியாகவே நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் அவளும் வந்து அதை சேர்ந்து கட்டிட்டோன்னா மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு வீடு வந்து நம்மளுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு வீடு இருக்கும். அதை ரெண்ட்டுக்கு கூட விட்டுக்கலாம். நம்ம ஒன்றா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் கூட ரெண்ட்டுக்கு இல்லை இந்த மாதிரி லீஸ்க்கு கூட விட்டுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு லாபம் தானே. அதை வாங்கி கூட நம்ம பார்த்துக்கலாம். அண்ணன் வந்து ஊர்லேருந்து வந்தார். வந்ததுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட யாருக்கிட்டையுமே வந்து சரியாக பேசவே இல்லை. எப்போதும் ஊர்லேருந்து வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். எதாக இருந்தாலும் வந்து ஒரு அங்கே ஆஃபீஸில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிறது எல்லா விஷயத்தையும் பற்றி அம்மாக்கிட்ட எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த தடவை வந்து ஒரு ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தார். அம்மாவும் என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒர்க் டென்ஷன் தான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நானும் கேட்டேன், என்னண்ணா ஏன்னா இவ்வளோ சோகமாக இருக்கிற, என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லுண்ணே அப்படின்னதுக்கு, இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு போயிட்டு இருந்ததில்ல, அதனால் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குடா அப்படின்னாரு. சரி அப்பாவும் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு, நீயும் வந்து வெளியூரில் வேலை பார்க்குற, அம்மாவும் நானும் மட்டும்தானே ஊரில் இருக்கிறோம், நாங்களும் பேசாமல் உன்னோடய வந்துடலான்னு நினைக்கிறது. அம்மாவே சிலப்போ அதை தான் சொல்கிறாங்க, அண்ணன் வேலை பார்க்குற இடத்துலையே நம்மளும் ஒரு வீடு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், இங்கேயும் வாடகைக்கு தானே கொடுக்குறோம், அது ஒரே வாடகையாக இருந்துட்டு போகட்டுமே, இங்கேயே போய் 7,000 வாடகை கொடுக்குறோம், அங்கே என்ன ஒரு 10,000 வரும், இருந்தாலும் நம்ம வந்து ஒரே ஃபேமிலி சாப்பாடு செலவு எல்லாமே ஒன்றாவே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கனால இருக்கட்டும் இன்னும் ஒரு வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் தான் நான் பெங்களூர்லேயே வீடு வாங்கிட்டேன்னா கூட அங்கேயே வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டில் வந்து இருந்துடலாம். நான் தான் லோன் வந்து கேட்டிருக்கேன் என்னோடய மேனேஜர்கிட்ட. அவர் வந்து ஒரு 3-4 மந்த்தில் வந்து ரெடி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த லோன் மூலயமா வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி மந்த்லி கட்டுற மாதிரி சேலரிலேருந்து ஒரு 10,000 பிடிக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். போய் நான் வீடெல்லாம் கூட பார்த்துட்டு வந்தேன். அம்மா வந்து அடுத்த மாதத்துல தான் வந்து அழைச்சிட்டு போய் காட்டணும் அப்படின்னோடனே சரின்னா அதுக்கப்புறம் அண்ணன் வந்து சரி நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனவர் வந்து வீட்டிலே அவரோட ஃபோனை வச்சுட்டு போயிட்டார். அப்போ வந்து மாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ணன் வந்து போய் ஒரு 1/2 ஹவர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 15 தடவைலேருந்து 20 தடவை வந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னே வந்து என்னாச்சு என்னென்னு கேட்குறதுக்கு எனக்கு அம்மா வந்து கேட்குறாங்க, யாரோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது போல இருக்குடா, சைலண்டில் போட்டிருப்பான் போல இருக்குது, வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்குது ஃபோனு, நானும் என்னடா சவுண்டு கேட்குதேன்னு போய் பார்த்தேன், செல்ஃப்லேயே வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னோடனே, இல்லைம்மா யார் என்னன்னு தெரியல, ஏதாச்சும் முக்கியமான காலாக இருக்க போதுடா, ஏன்னா 10-15 தடவைக்கு மேலே அந்த நம்பர்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னோடனே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்காக வந்து இது பண்ணோன்னே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் பண்ணி எடுத்து ஹலோ அப்படின்னோடனேயே என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து சொன்னேன்ல நம்ம வந்து இப்போ நீ பிரிஞ்சிடலான்னு எதுக்கு இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன், என்னால் ஒன்று பிரியலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்தோடனே அந்த பக்கத்துலேருந்து பேசணுன்னு எங்கள் வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ வந்து பேசு, இல்லாட்டினா நான் அதை இது பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனோஜோட தம்பி பேசுகிறேன், சிவா தான் பேசுகிறேன் அப்படின்னோடனே ஓ சாரிங்க எனக்கு வந்து நான் மனோஜ்னு நினச்சி பேசிட்டேன் சாரிங்க அப்படின்னோடனே சரி என்ன விஷயங்க எதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படின்னோடனே இல்லை நானும் மனோஜும் 3 இயர்ஸாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம், நானும் அவனும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இப்போயும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அவன் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து கல்யாணம் எனக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமும் அவன் வந்து எதுவுமே வந்து வீட்டில் வந்து பேசவும் இல்லை, உடனே ஊருக்கு கிளம்பி வந்துட்டான். நானும் எவ்வளோ வந்து இப்போ ஒரு 1 வீக்காகவே ஃபோன் ட்ரை பண்ணுறேன், எடுக்கவும் மாட்டேங்கிறான். எனக்கு வந்து இன்னும் 2 நாளில் வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதை முடிவு பண்ணிடலான்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னோடனே சரி எதாக இருந்தாலும் பார்ப்போம், வேறு வழி இல்லை நம்மளுக்கு, எதாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து தான் செய்யணுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் அம்மா கிட்ட வந்து இதை பற்றி பேசிவிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி அண்ணன் இந்த பிரச்சனையினால தான் ஊருக்கு திடீர்னு கிளம்பி வந்திருக்கான், எதுவுமே வந்து சொல்லவும் இல்லை, அமைதியாகவே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், சரி இதுக்கப்புறம் வந்து எதாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து அண்ணன்கிட்ட பேசுகிறதோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் இதை பற்றி பேசுகிறது நல்லது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு இந்த விஷயத்த நான் சொன்னேன், இது மாதிரிம்மா அப்படின்னோடனே சரி ஓகே
அம்மாவும் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இது பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா பையன் இந்த விஷயத்த மறைச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப எல்லா அம்மாவுக்கும் வந்து, ஏன் நம்மக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா தானே பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன் நம்மக்கிட்ட மறைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னோனே, ஒன்றுமே புரியல. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொன்னாங்க, சரிடா அந்த பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணதுக்காக இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது. அந்த பொண்ணு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குது. கண்டிப்பாக நல்ல பொண்ணாக தான் இருக்கும். சில பொண்ணுங்கலாம் வந்து இதான் சான்ஸுன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து இவனுக்காக வந்து இவ்வளோ இது ட்ரை பண்ணி பார்க்குது. அப்படி இருக்கிறப்போ நல்ல டைப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசுவோம். நீ கொஞ்சம் பொறுமையாரு. இப்போதைக்கு நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேம்மா நான் வந்து அப்பா கிட்டேலாம் போய் இதை பற்றியெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. எதாக இருந்தாலும் நம்ம கலந்துக்கிட்டு அவங்ககிட்ட என்ன விவரமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னாங்க.